Dear friends and children, வணக்கம். நான் அன்புடன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருங்க. இன்னைக்கு இனிய உலகம் நிகழ்ச்சியில் நான் போன எபிசோடில் நாம் பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம், அது பக்கத்தில் இருந்த சர்ச் எல்லாமே பார்த்தோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நாங்கள் போகிறது ரோம், இத்தாலியனுடைய கேபிட்டல் ரோம். பழமை வாய்ந்த நாகரிகம் உள்ள ரோமாபுரி நகரத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த டே ஃபுல்லாக நாங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியதாக போச்சு பஸ்ஸில். எனிஹவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். பார்த்துட்டே வாங்க. இப்போ அந்த நாங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக கீழே இறங்கினோம். அந்த கடை பார்த்துட்ருக்கீங்க. நான் சொன்னேன் இல்லையா, எவ்ரி 2 hours பஸ்ஸு நிறுத்துவாங்க, நாம் காஃபி டீ குடிக்கிறதுனா குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி அங்கேருந்த ஒரு கடையில் நாங்கள் இறங்கி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு மறுபடியும் நாங்கள் பஸ்ஸில் போனோம். அந்த கடையில் இருந்த திங்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. எல்லாமே டூரிஸ்ட்டுகளுக்கு வேணுங்கிறது, கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, காஃபி டீ, அது எல்லாமே. இதுதான் நாங்கள் போன பஸ்ஸு. கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் நாங்கள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டே வாங்க. அழகான இடங்களெல்லாம் பார்த்துட்டு போனோம் நாங்கள். இது வயல்வெளி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது ஒரு கடை. அந்த வே ரன் போட்டிருக்காங்க. அங்கே இறங்கி மறுபடியும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ ரோமாபுரிக்குள்ளே நாங்கள் அந்த சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கட்டடங்கள் தான், சர்ச் தான். அதில் யேசுநாதர், கன்னி மேரி அவங்களுடைய சிலைகள், திருமண பக்கமெல்லாம் சிலைகளாக இருக்குது, தேவாலயங்களாக இருக்குது. ஒன்றா பார்த்துட்டே வாங்க. ரொம்பவுமே பிடிச்சமான இடமா இருந்தது எங்களுக்கு. நீங்களும் பாருங்கள். நாம் இப்போ போகிறது மைக்கேல் ஆஞ்சலோ கலை பொக்கிஷம் 1, செயின்ட் பீட்டர்ஸ் செதுக்கம் 1, செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயம். உங்களுக்கு தெரியும், போப்பாண்டவருடைய தலைமையிடம். அங்கே போகிறோம். அங்கே எப்படின்னா, நாங்கள் போய் சேர்ந்துட்டு அங்கே ஒரு கைடு எங்களுக்காக காத்திருந்தாங்க. அவங்க எங்களுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எங்களுக்கு ஒரு ஐடென்டி கார்டு கொடுத்துட்டாங்க, நாங்கள் எங்கேருந்து வரோம் என்னன்னுட்டு. அப்புறம் ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்தாங்க. அதை போட்டுட்டா அவங்க எந்த லாங்குவேஜில் பேசினாலும் நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி அது அப்படியே நமக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு காட்டும். அந்த மாதிரியான ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்தாங்க. நாங்களும் அதை பார்த்தோம். நாம் இப்போ எங்கே போகிறோன்னா செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயம். அங்கே போகிறோம். போய்கிட்டு இருக்கும்போது அந்த நாங்கள் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணிவிட்டு மத்தியானம் லஞ்சுக்காக போனோம். அது இந்தியன் ரெஸ்டாரண்ட். அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் போயிட்டே இருக்கோம். அங்கே போகிறதுக்கு நம்ம பஸ்ஸில் போக முடியாது. அவங்க பஸ்ஸு, இதுக்காக பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறோம். பஸ் வருது. அந்த பஸ்ஸில் ஏறி நாங்கள் வேட்டிக்கன் சிட்டிக்குள்ளே போகிறோம். பார்த்துட்டே வாங்க. இதெல்லாம் வேட்டிக்கன் சிட்டிக்குள்ளே இருக்கிற கட்டிடங்கள், அழகான மெமோரியல் கட்டிடங்கள். இதெல்லாமே பார்த்துட்டு வாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நாங்கள் இப்போ என்ட்ரன்ஸ் போகிறதுக்கான அந்த என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். நிறைய டூரிஸ்ட்டு ரிசப்ஷனில் இருக்கிற நாங்கள். நிறைய கூட்டம்.
கூட்டம் நிறையா இருந்துச்சு. இதெல்லாம் அந்த ரிசப்ஷனில் பாருங்கள். ஒரு கண்ட்ரியிலேருந்து வரவங்களுக்கும் ஒரு கைடு இருந்தாங்க. அவங்க வந்து நம்ம முதல்லையே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்ம ஃபோன் பண்ண உடனே அவங்க வந்து நம்மளை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு குரூப்பாக அவங்க ஒரு குரூப்பையும் அழைச்சிட்டு போகிறாங்க உள்ளே. அப்போ உள்ளே என்ன இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த கைடு. நாங்கள் அங்கே நிற்கிறோம் பாருங்கள். இது எல்லாமே ஒரு கண்ட்ரியிலேருந்து வந்த குரூப், அந்த டூரிஸ்ட் குரூப்புக்கு அவங்கவுங்க ஏற்பாடு பண்ண கைடு வந்து ஒவ்வொருத்தருக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அங்கே என்ன உள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து ரிசப்ஷனில் என்ன இருக்குது, நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிறோம். இதெல்லாம் அங்கே வச்சுருக்கிற ஃபோட்டோஸ் எப்படி முதல்ல ஆதி காலத்தில் எப்படி இருந்துச்சு, மனிதன் தோன்றினதுலேருந்து எப்படி அப்படிங்கிறத பற்றி அங்கே உள்ளே என்ன பார்க்க போகிறோங்கிறதையும் முன்னாடி ஃபோட்டோஸில் இருந்தது. அதை வந்து இந்த கைடு வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது வந்து அவுட்டில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அந்த கட்டடம் அப்படிங்கிறது. இதுதான் நம்ம உள்ளே பார்க்க போகிற. இது எல்லாமே இந்த சித்திரங்கள் எல்லாம் உள்ளேயும் வரைஞ்சிருக்கு. இதெல்லாம் பைபிள் ஸ்டோரிஸ் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க உள்ளே. அதை நம்ம பார்க்கலாம். இது வந்து இட்டாலியன் லாங்குவேஜில் எழுதியிருக்கு. யூனிவர்சல் த லாஸ்ட், ஜீசஸ் வந்து லாஸ்ட்டாக எப்படி இருந்தார் அப்படிங்கிறது அந்த சித்திரம் காட்டுது. பார்த்துட்டு வாங்க. இதோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வெளியிலிருந்து எடுக்கும்போது அந்த செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் இந்த மாதிரி இருக்குது. இன்னும் நம்ம என்ட்ரி ஆகலை. உள்ளே போகிறோம் பாருங்கள். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அவங்க. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய கண்ட்ரிஸ்லேருந்து வந்த டூரிஸ்ட்டுங்க எல்லாருமே வெயிட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் வெயிட் பண்ணோம். நாங்கள் அதை சுற்றி நடந்து வந்தோம். பாருங்களேன், நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் அங்கே நடந்து போயிட்டுருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸ். இப்படி போனால் ஒரு இடமா நம்ம பார்த்துட்டே போகிறோம் அந்த சர்ச்சுக்குள்ளே. ஒன்றா நமக்கு வந்து நம்ம ஹெட்ஃபோன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வருதாங்க. தனியாக நமக்குன்ட்டு இல்லை, அது இங்கிலீஷில் வந்துட்டுருக்கு. அவங்க ஒரு லாங்குவேஜில் சொல்கிறாங்க, அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு இங்கிலீஷில் அந்த லாங்குவேஜில் வந்துட்டுருக்கு. அந்த வாட்டிக்கன் அந்த தேவாலயத்துக்குள்ளே இருக்கிற சிற்பங்கள் இது சொல்ல முடியாத அளவுக்கு சிற்பங்கள் நிறைஞ்சிருந்துச்சு. வாங்க நம்ம ஒன்றொன்னா பார்த்துட்டே போகலாம். லியோ 13 அப்படிங்கிற ஏதோ பிரின்ஸுடைய சிற்பம் இது. உள்ளே இருக்கிற சிற்பங்களெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நுணுக்கமாக இருக்குன்னு பாருங்கள். ரோமாபுரி பண்டைய நாகரிகம் இல்லையா, அதுவும் நம்ம இந்தியன் நாகரிகத்தை போல் பழமையானது. ஒன்றொன்னா பார்த்து நாங்கள் ரசிச்சுட்டு வந்தோம். இது மேல் கூரையில் இருக்கிற சிற்பங்கள் எவ்வளோ அழகாக அதை செப்பியிருப்பாங்கங்கிறத நாங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு போய்கிட்டு இருந்தோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் மேற்கூரையில் வரையப்பட்டிருந்த சிற்பம். வாங்க பைபிள் ஸ்டோரியெல்லாம் அப்படியே அதில் வரைஞ்சிருக்காங்க, சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தோம்.
அந்த தேவாலயத்துக்குள்ளே இருந்த ஒரு பக்கம். நாங்கள் கீழே இறங்கி போகிறோம் பாருங்கள். ஒரு வழியாக எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அந்த கைடு. பாருங்கள் மேலே சிற்பம் எப்படி அழகாக செதுக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? ஒரு அரண்மனை மாதிரி இருந்துச்சு இந்த இடங்களெல்லாம். அந்த பே இதில் தான் நாங்கள் போனோம். அழகான சிற்பங்கள் மேற்கூரையில் இருந்தது. அப்படியே நாங்கள் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே வந்தோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ உயரம்! இது அந்த 4 புறமும் கட்டிடங்கள் இருக்கக்கூடிய நடுவில் ஒரு பெரிய சதுக்கம்னா பெரிய மைதானம் பாருங்கள். போப்பாண்டவர் வசிக்கக்கூடிய அந்த சர்ச், சென்ட் பீட்டர்ஸ் சர்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்களா? நம்ம நியூஸ்லாம் கூட பார்த்துருப்போம். எவ்வளோ பெரிய நினைவிடம் பாருங்கள். இங்கே வந்து கூட்டங்களெல்லாம் நடக்கும்போது, அவருடைய உரையாற்றும் போதெல்லாம் இங்கே வந்து நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கான சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். பார்த்துட்டு இங்கே தான் போப்பாண்டவர் வந்து நின்று பக்தர்களுக்கு தரிசனம் தருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்கள், நாம் அங்கே தான் பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ வேலைப்பாடமைந்த அந்த பாருங்களேன் எவ்வளோ அழகுன்னு உள்ள என்ட்ரன்ஸ். போப்பாண்டவர் வசிக்கக்கூடிய இந்த வாட்டிக்கன் சிட்டியினுடைய பேலஸ். போப்பாண்டவர் தான் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு தலைவர். வாட்டிக்கன் வந்து ஒரு தனி ராஜ்யம். அது போப்பாண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிற மாதிரி இருக்கிற இந்த சிற்பம். சரி, இது வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த எபிசோடில் மீதியும் பார்க்கலாம். Until that, bye.